வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். சிஏல எது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் கஷ்டம் அப்படின்றத பத்தி பேச போறதில்ல. ஆனா சிஏ ஸ்டூடண்ட்ஸ்க்கு எது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இப்ப ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குல்ல, ஒரு ஃபயர், ஒரு வெறி இருக்குல்ல, நான் சிஏ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத சிஏ முடிக்கிற வரைக்கும் ஹோல்டு பண்றது தான் இருக்கிறதுலயே பெரிய கஷ்டம். ஏன்னா நான் நெறைய பேர பார்க்குறேன். ஜாயின் பண்ணி ஒரு 4 மாசத்துக்கு ஆர் 2 மாசத்துக்கு அந்த ஃபயர் இருக்கு. சில பேருக்கு ஃபவுண்டேஷன்லயே அந்த ஃபயர் போயிடுது. பாஸ் ஆனாலும் போயிடுது, ஃபெயில் ஆனாலும் போயிடுது. ஏன்னா, அவங்க இன்டர்ல தாக்கு பிடிக்க மாட்றாங்க. சில பேர் ஃபவுண்டேஷனே தாக்கு பிடிக்க மாட்றாங்க. சில பேர் இன்டர் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் போது அது போயிடுது. சில பேர் ஆர்டிகல்ஷிப் முடியிற வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு படிக்க மாட்றாங்க. சில பேர் ஃபைனல் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாங்க. ஒரு அட்டெம்ப்ட் எழுதினதுக்கு அப்புறம் போயிடுது. சில பேர் 2 அட்டெம்ப்ட் எழுதினதுக்கு அப்புறம் போயிடுது. ஸோ, யார் ஒருத்தருக்கு அந்த விடாப்பிடியா அந்த ஃபயர் இருக்கோ, அந்த வெறி இருக்கோ, அந்த பேஷன் இருக்கோ, அவங்க தான் இந்த சிஏவை முடிக்க முடியுது. சி எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றதுன்னு சில பேர் இருக்காங்க. அவங்கள விட்டுருவோம். அவங்க நல்ல அறிவாளி. ஆனா, கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ, அதுவும் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா தான் இருக்காங்க. டிசிப்ளினோட இருக்காங்க. ஆனா, அந்த வெறியோ, அந்த ஃபயரோ கொஞ்ச நாள்ல போயிடுது. அத கிண்டில் பண்ணினே இருக்கணும். அந்த என்ன சொல்லுவாங்க? தணல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கோல்லாம் எரிச்சீங்கன்னா, ஒரு மாரி ரெட் கலர்ல இருக்கும். ஊதுவத்தி கூட நீங்க தீபாவளி அப்போ ஊதி, 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 ஊதி வைப்பீங்க தெரியுமா? அப்போ அந்த தணல் அங்க எரிஞ்சுன்னே இருக்கணும். அது போயிடுச்சுன்னா கஷ்டம். நீங்க அத பார்த்துக்கணும். அது போகவே விடக்கூடாது. சிஏக்குள்ள வர பசங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள கேட்டுக்குங்க. உங்களுக்கு ஒரு பொம்மை புடிச்சிருக்குன்னு உங்க அம்மாட்ட கேட்குறீங்க. உங்க அம்மா அந்த பொம்மை உங்களுக்கு வாங்கி தராங்க. அந்த பொம்மை உங்களுக்கு எவ்வளோ புடிச்சிருக்கணும்னா, அந்த பொம்மைய நீங்க சும்மா 4 நாள் விளையாட்டு தூக்கி போடக்கூடாது. அந்த பொம்மை உங்களுக்கு அவ்வளோ புடிச்சிருக்கணும். நான்லாம் சின்ன வயசுல ஒரு கார் வாங்கியிருக்கேன். சின்னதா கார் இருக்கும். அது பேக்ல இழுத்தா ஃப்ரண்ட்ல போற கார்லாம் கிடையாது. சும்மா அது போகும் அவ்வளோதான். கார் சின்ன இவ்வளோ பெருசு இருக்கும் கார். இந்த ஹாட் வீல்ஸ் கார்ன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல. நான் சொல்றது ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அந்த கார்லாம் நான் இன்னும் வச்சிருக்கேன். எங்க குழுவுல அந்த கார் வைப்போம் நாங்க இன்னிக்கும். அது மாரி ஒரு 3, 4 கார் வச்சிருக்கேன் நானு. உடைக்காம. பிகாஸ் அத நான் எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி எங்க அம்மாட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்றது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. ஒரு 6 வயசுன்னு நெனச்சுக்கோங்களேன். 6, 7 வயசுல வாங்கியிருப்பேன் அந்த கார். அந்த அந்த டைம்லலாம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு அவ்வளோ வீட்ல கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா, ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அந்த பொருள நான் வாங்கியிருப்பேன். அப்போ அத பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. நான் நெறைய சொப்பு சாமான் விளையாடியிருக்கேன். ஆனா, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா, எனக்கு இந்த கார் மட்டும் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. ஏன்னா, நான் எவ்வளோ அழுதுருக்கேன் அந்த கார் வாங்குறதுக்காக. அது என்ன ரூ. 40 ரூ. 30 இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதோட கம்மியா கூட இருந்திருக்கும். ஆனா, அத வாங்கி தரதுக்கு நான் எவ்வளோ அழுதுருக்கேன் அப்படின்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ சிஏவும் அதே மாரி தான். இது உள்ள வர்றதுக்கு நீங்க நெறைய பேர கன்வின்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போலாம் நல்லா படிக்கிற பசங்கள ஈஸியாவே சிஏ சேர்த்து விட்டு மீன்ஸ் லைக் காமர்ஸ் குரூப் சேர்த்துக்கிறாங்க. அப்போலாம் காமர்ஸ் குரூப்ல ஸ்கூலே சேர்த்துக்க மாட்டாங்க. "ஏய்! நீ நல்லா படிக்கிற புள்ள, நீ எதுக்குடா காமர்ஸ் குரூப் போற? அதுவும் முட்டாளுங்களுக்கான குரூப்ன்னுவாங்க." ஸ்கூலே ஒத்துக்காது காமர்ஸ் குரூப். எங்க டீச்சர்ஸ் எல்லாம் 10த் படிக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நான் 10த் படிக்கும்போது ஏன்னா 10த் படிக்கும்போது 11த் குரூப் எடுக்கணும். கன்வின்ஸ் பண்ணுவாங்க எங்க அம்மாவ. "அவன வேணாம், அவன காமர்ஸ் குரூப் எடுக்க வேணாம். அவன் ஒண்ணு பயோ மேத்ஸ் எடுக்கட்டும், இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் மேத்ஸ் எடுக்கட்டும். அவன் டாக்டர் ஆகட்டும், இல்லன்னா இன்ஜினியர் ஆகட்டும்ன்னுவாங்க." யாரு டீச்சர்ஸ். ஆப்வியஸ்லி அம்மாவும் அதான் நினைப்பாங்க. காமர்ஸ் குரூப்புக்கு போணும் அப்படின்றது அம்மாவுக்கு தெரியாது. சிஏ பத்தி யாருக்குமே தெரியாது. அப்போ அங்கருந்து என்னோட அடம் ஆரம்பிக்குது. எனக்கு சிஏ தான் படிக்கணும் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா அது படிக்கணும். எனக்கு சிஏ ஆகணும். யார் ஏத்தி விட்டா? அத பத்தி எனக்கு என்ன ரிசர்ச் இருக்கும்? ஏன்னா இப்ப இருக்க மாரி கூகுளோ, யூடியூபோலாம் அப்ப கிடையாது. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது.
5, 6ல். அப்போது என்னமோ ஒரு இடம், சரி தலையில் அடிச்சுன்னு எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் போக மாட்டேன்னு ஒரு இடம், அதுக்கும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் இல்லை நீ காலேஜ் போய் தான் ஆகணும்னு வீட்டில் ஒரு சண்டை போட்டு காலேஜுக்கு கூப்பிட்டு போனாங்க. நல்ல வேளை அந்த காலேஜில் எனக்கு சீட்டு தரல. என் மூஞ்சி பார்த்துட்டு சீட்டு தரல. மார்க்லாம் இருக்குது, 100க்கு 100 மார்க் இருக்குது, ஆனாலும் சீட்டு தரல. என்னவோ தரல, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, பார்த்தோன்னே பிடிக்கல. கேட்டெல்லாம் பிடிக்கும் அவங்கள, பார்த்தோன்னே பிடிக்கும். அப்புறம் நல்ல வேளை, அப்போ ஆண்டவார் ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போகாமல் ஃபுல் டைம் சிஏ படிக்க வச்சு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆர்டிகல்ஷிப் இந்த ஃபார்மில் தான் பண்ணணும் ஒரே இடம். அதுக்கப்புறம் ஊரில் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு, அதில் ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டு, அவ்வளோ கூத்து பண்ணி தான் ஆர்டிகல்ஷிப்பே ஜாயின் பண்ணுது. அப்புறம் சிஏ முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு இடம். இல்லைடா வேலைக்கு போடா, நல்லா கை நிறையா காசு சம்பாதிக்கலாம்டா, ஏன்டா நீ ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிற, அதில் காசு வராதடா. இல்லை நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணுவேன். அப்புறம் டீச் பண்ணும்போது எதுக்குடா தேவையில்லாமல் காலங்காத்தால ஏஞ்சிட்டு டெய்லி இப்படி பண்ணுற, இல்லைம்மா எனக்கு டீச்சிங்கும் பிடிச்சிருக்குது, ஸோ நான் ப்ராக்டிஸும் பண்ணுறேன் டீச்சிங்கும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, காசு வரல, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அதையும் வீட்டில் சமாளித்து திருப்பி வேலைக்கு போகும்போது இல்லை 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 எனக்கு ப்ராக்டிஸ் தான் பெஸ்ட்டு, நான் திருப்பி ப்ராக்டிஸே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 3 வருஷம் கழிச்சு திருப்பி ப்ராக்டிஸ்குள்ளே வந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அடம் இருக்கணும், எதுனாலும் ஒரு அடம், அது விடாப்பிடியாக பிடிக்கணும். சம்டைம்ஸ் அது அப் அண்ட் டவுன் போகும், அந்த ஆசை அந்த பேஷன்லாம் சம்டைம்ஸ் குறையும் போது யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடுறவங்கள கூட வச்சுக்கணும். ஸோ சிஏல எது கஷ்டம்னா, இதை வித்ஹோல்டு பண்ணுறது தான் கஷ்டம். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.